மாமியார் வீட்டில் இருந்த மனைவியை தனது வீட்டிற்கு பைக்கில் அழைத்து சென்ற இளைஞர். பெட்ரோல் போடுவதற்காக மனைவியை சாலையோரத்தில் நிற்க வைத்து சென்ற கணவன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் மோதி துடிதுடித்து உயிரிழந்த மனைவி. விபத்து என வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. வழக்கை தலைகீழாக புரட்டி போட்ட ஒற்றை வீடியோ. சிசிடிவி கேமரா காட்சியில் இருந்தது என்ன, பின்னணியில் யார்? நைட்டு 10:30 மணிக்கு மேல ரோந்து பணியில இருந்த போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் மெயின் ஏரியாவில் இளம்பெண் ஒருத்தங்க கார் மோதி இறந்து கிடக்கிறதா அந்த வழியா போனவங்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்தப்ப 30 வயசுல இளம்பெண் ஒருத்தங்க தலையில பலமா அடிபட்டு இறந்து கிடந்திருக்காங்க. மெயின் ரோடுங்கிறதுனால 2-3 பெட்ரோல் பங்க் தவிர வேற எந்த கடையும் இல்லை. அந்த சைடு போயிட்டு இருந்தவங்க சில பேர் ஒரு கார் இளம்பெண் மேல மோதிட்டு நிக்காம போயிருச்சுன்னு அதுலதான் இந்த இளம்பெண் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸ் மக்கள்னு இளம்பெண்ணை சுத்தி நின்றுட்டு இருந்த இடத்துக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கதறி அழுதுருக்காரு. இளம்பெண்ணை பார்த்து கதறி அழுத இளைஞர்கிட்ட இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். இவங்க என்னோட மனைவி கிரண் சார், பெட்ரோல் போடுறதுக்காக மனைவி இங்க நிக்க வச்சுட்டு போயிருந்தேன், வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லி கதறி இருக்காரு அங்கித் குமார். மெயின் ரோட்ல ஸ்பீடா வந்த கார் கிரண் மேல மோதியதுல தான் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கும்னு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இதுக்கு நடுவுல கிரணோட கணவன் அங்கித் மேலையும் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா பெட்ரோல் போடுறதுக்காக மனைவியை கூடவே அழைச்சிட்டு போகாம எதுக்காக இங்க சாலையோரத்துல நிக்க வச்சுட்டு போனாரு அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. அதே சந்தேகத்தோட விபத்து வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் முதல்ல இளம்பெண் மேல மோதிட்டு நிக்காம போன அந்த கார் எதுன்னு தெரியணும், அப்பதான் கிரணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா தெரியும்னு முடிவு பண்ணி அந்த காரை போலீஸ் வலை வீசி தேடினாங்க. ஒரு வழியா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சச்சினோட கார் தான் கிரண் மேல மோதிச்சுங்கிறது உறுதியாயிருக்கு. அதுக்கப்புறம் சச்சினை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கிடுக்குப்படி விசாரணை பண்ணப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி அதிர வச்சிருக்கு. அங்கித் குமாருக்கும் கிரணுக்கும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அதனால பெட்டி படுக்கையை தூக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க கிரண். அடுத்து மனைவிய சமாதானம் செய்யறதுக்காக மாமியார் வீட்டுக்கு போன அங்கித் குமார் கிரணை சமாதானம் செஞ்சிருக்காரு. கணவன் பேச்சால கிரணும் சமாதானம் ஆயிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மனைவி கூட மாமியார் வீட்டிலேயே தங்கி இருந்திருக்கிறாரு அங்கித் குமார். அந்த சமயத்துல வீட்டில் இருந்த கிரணோட தங்கச்சிக்கும் அங்கித் குமாருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. மாமான்னு அங்கித் குமார் கூடவே இருந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிரண் பெருசா கண்டுக்கல. நம்ம தங்கச்சிய தாங்குன்னு தாங்குறாரேன்னு கணவன் மேல இன்னும் கிரணுக்கு காதல் அதிகரிச்சிருக்கு. ஆனா கிரணோட தங்கச்சியும் அங்கித் குமாரும் தகாத உறவுல இருந்திருக்காங்க. மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் மச்சினிச்சி கூட நெருக்கமா இருந்திருக்கிறாரு அங்கித். இந்த உறவு ஒரு கட்டத்துல நீ இல்லனா நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறப்ப கிரணும் பக்கத்திலே இருந்தது அங்கித்துக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் நம்ம கூடவே இருந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும்னு கிரணை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு அங்கித் குமார். சம்பவத்தன்னைக்கு மாமியார் வீட்டில் இருந்த மனைவிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போன அங்கித் மெயின் ரோட்டுக்கு வந்ததும் பெட்ரோல் போடணும்னு சொல்லி மனைவிய சாலையோரத்துல நிக்க வச்சுட்டு பெட்ரோல் பங்குக்கு போயிருக்காரு. அங்க போனதும் சச்சின் அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஃப்ரெண்டு மூலமாவே மனைவி மேல காரை ஏத்தி கொலை பண்ணியிருக்காரு அங்கித் குமார். அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து அங்கித்தையும் சச்சினையும் கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க.